நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமையில் இப்படித்தான் பாட தோணுது, இப்படித்தான் இருக்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? நாட்டு மக்கள் மனசில் நாணயங்கள் இல்லை. மக்களாக இருக்கிறவங்க முன்னால் தலைமை பண்பு இருக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் தலைமை பண்பே இல்லை. அதுவும் குறிப்பாக நம்ம விஜய் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு சமீபத்தில் திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்கிறதுக்கு போயிருந்தார். அது ஒரு பிரச்சார கூட்டம் போலவே பேசுகிறார். ஒரு முதல்வர் ஆகிட்ட பிறகு எவ்வளோ மாற்றங்கள் நடந்து போச்சு. நடந்து போன பிறகு அதையெல்லாம் ஒரு எடுத்துக்கிட்டு ஒரு சகிப்புத்தன்மையோடு பேசுவார்னு பார்த்தா மறுபடியும் அந்த பிரச்சாரத்தில் எப்படி அந்த உத்தியில் பண்ணாரோ அதே தான் அவருக்கு. அதான் பாணி வருது அவருக்கு. ஒரு நடிகை பாணி தான் அவர் பண்ணுறாரே தவிர இயல்பான பாணி தெரியலை. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அவரால் ஒரு பணம் கொடுக்காமல் ஜெயிக்க முடியுன்ற ஒரு புதிய வழியை காட்டிருக்கிறாரு. சாதி சமய பேதம் இல்லாமல் யார் வேணாலும் நிற்கலாம், அது ஒரு தலைவன் மட்டும் சரியாக இருந்தால் போதுன்ற மாதிரி காமிச்சிருக்காருன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனாலும் அந்த வழியை மீண்டும் மீண்டும் ஒரு சரியான வழியாக பயன்படுத்தலை அவர். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவருடைய மந்திரி சபைகளில் இருக்கிற மந்திரிகள்லாம் ஈடுபட்டிருக்கிற மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிதியமைச்சராக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் மேலே ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் ஒரு குற்றங்களெல்லாம் கன்விக்ஷன்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் படித்தா பகீர்ந்து. இன்னொருத்தர் அறந்தாங்கி எம்எல்ஏ முகமது பர்வேஸ்னு ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா அவரை பற்றி படித்தா ஐயோ அது என்னடா இது எங்கே போய் முடிய போதுன்ற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கர் கூட ஏற்கனவே இருந்த அருண் ஐபிஎஸை பற்றி அவ்வளோ மோசமாக அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவர், ஏகப்பட்ட குண்டாஸில் போட்டு எவ்வளோ பேரை பண்ணவர், எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு அவர் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்கிறாரு. எதையுமே சிஎம் காதுக்கு போகல. அவருக்கு பார்வைக்கே போதா இல்லையான்னு கூட தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக நான் சொல்கிறது, தகுதி இல்லாமல் ஒரு தலைமை பதவிக்கு வந்துட்டால் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கணும். ரொம்ப ஆய்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் சொல்லுவாங்க. அவர் 1977 வரும்போது அவர் கூத்தாடிக்கு என்ன தெரியும் அப்படின்னு பரிகசிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய ஆட்சி இருக்கிற போது 20-30 சான்றோர்கள் கூட இருப்பாங்களாம். அவர் வரவழைச்சி என்ன பண்ணுவாராம், இது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம், இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலான்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பெரியாரை துணைக்கோடல் பற்றி கூட சொல்லியிருக்கேன். ஒரு அற்புதமான அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். அந்த பெரியாரை கூட வச்சுக்கணும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொடல் அப்படின்னு வர ஐயா. உண்மையிலேயே அரியவற்றுள்ளெல்லாம் அரிதான விஷயம் என்னன்னா, விஷயம் தெரிந்த சான்றோர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ரிட்டையர்டானவங்க, சமூகத்தில் அக்கறை உள்ளவங்க, தன்னை வெளிக்காட்டிக்காமல் அரசியலே இல்லாமல் ஒதுங்கி இருந்தவங்க, அவங்களையெல்லாம் ஒரு குழுவாக, ஒரு ஆலோசனை குழுவாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற முதல்வர் பண்ணியிருந்தாருன்னா மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். அவருக்கு புரியலை, டயலாகை மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரியே இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் ரொம்ப மேலே நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுகிட்டே போயிட்டுருக்கார். ஏன்னா அவர் பாருங்கள், அவர் வந்தார், ஒரு 717 மதுக்கடைகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிபாட்டு தலங்கள்லேருந்து பள்ளிக்கூடங்கள்லேருந்து நிறைய பக்கத்தில் அருகாமல் நிறைய போராட்டமெல்லாம் பண்ணாங்க. சாதாரண விஷயம். அதான் இவர் தான் தூக்குறாரு. ஏற்கனவே இருந்தவங்க 5 வருஷமாக கூப்பாடு போட்டாங்க, கண்டுக்கவே இல்லை. செவிடான ஒரு ஆட்சி நடந்தது, ஒரு குருடான ஆட்சி நடந்தது, செவிட்டான ஆட்சி அது. பாருங்கள், 717 கடைகளை அவர் நீக்கி இருக்கிறாரு. நம்ம வரவேற்கலாம். ஆனால் அது மட்டுமே போதாது. இங்கே என்ன தேவை அப்படின்னா, நாம் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் குழுருக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமானதாக சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. அவர் சொல்லுவார், பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உரும் அப்படின்னுவார். அதாவது பழுத சரியான ஒரு 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 ஆய்வு இல்லாமல், ஒரு ஆலோசனைக்கே வக்கு இல்லாமல் ஒரு மந்திரியை கூட வச்சுக்கிட்டு, அவன் பழுது என்ற மந்திரியா அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஆட்சியை நடத்துறதுங்கிறது தெவ்வோர் 70 கோடி பகைவர்களை பரவாயில்லைன்றார் அவர். அப்படின்னா என்ன, ஒரு மோசமான அமைச்சர் உங்களுடைய ஆட்சியை கவுத்துருவார்.
இது ரொம்ப அமைச்சரவை குழு ரொம்ப முக்கியமானது. ஆனால் அது பிரச்சனை இல்லை. அவருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைனா யாரை வைக்கிறது தெரியல, யார் எடுக்கிறதுன்னு தெரியல, சரியான நபர்களும் அங்கே கூட இல்லை. இது ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக தான் இந்த அரசாங்கம் கருதப்படுது. ஏன்னா அவரே பாருங்கள், நான் மட்டும்தான் அதிகார மையம்னு ஒரு அதாவது ஒரு சினிமா டயலாக் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. நான் மட்டுமே அதிகார மையம்னு சொல்லும்போது என்ன ஆகும்? எல்லாத்தையும் அவரே பார்த்துக்க முடியுமா? எல்லாரும் அதிகார மையத்தையும் அவரே கொண்டு வர முடியுமா? அப்போ அவர் என்ன ஆகும்? சொல்கிற நோக்கம் நல்லதாக இருந்தால் கூட வெளிப்பாடு அதிகார பரவல் தான் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அதிகார பரவல் இருக்கணும். அந்த அதிகார பரவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அந்த அந்த அதிகார பரவல் வரும்போது தான் நீங்கள் எல்லாமே அவங்க ஆலோசனை பண்ண முடியும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா என்ன, மதிக்கவும் மாட்டாங்க. சக அமைச்சர்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க, சக அதிகாரிகள் மதிக்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த அதிகாரிகளெல்லாம் கொட்டை போட்டவங்க, ஊழல் செஞ்சு 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 கொட்டை போட்டவங்க. நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் தாண்டி வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முழுமையாக தகுதி பெறணும். ஆனால் அந்த தகுதி இன்றைக்கி வளர்க்குற லெவலில் அவர் இல்லை. ஏன்னா முதல் சட்டசபை கூட்டத்திலேயே எதிர்கட்சி தலைவர் அவர் சனாதன புலி, சனாதன பிஹெச்டி வாங்கினவர். அவர் சொல்கிறாரு சனாதனத்தை ஒழிக்கவும். மறுபடியும் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு, நிறைய கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அது சட்டசபையில் பேசவே கூடாது, பேசவும் அது இடமில்லை. அது கூட தெரியாமல், அந்த விதி கூட தெரியாமல் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரா, இல்லை அந்த விதியும் தெரியாமல் அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறாரா, இல்லை முதலமைச்சருக்கு அது உடன்பாடான்னு தெரியல. ஏற்கனவே அதில் கை வச்சு அதை பேசித்தானே இப்போ எதிர்கட்சியாக இறங்கியிருக்கிறீங்க. அப்போவும் அவங்களுக்கு புத்தி வரலை. ஆனால் அதையும் யோசிக்காமல் இப்போ சபை குறிப்பில் ஏறி போச்சு. என்னென்னா எது முக்கியமோ அதை விட்டுட்டு எது முக்கியம் இல்லையோ அதையே தொடர்ந்து பேசி 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 அது என்ன செய்கிறது? அங்கே சரியான ஆட்கள் இல்லை. அதனால தான் இந்த பெரியாரை துணை கோடலில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். வன்மையுள் எல்லாம் தலைனா எதுனா, தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலைன்னுவார் ஐயா. தம்மிற் பெரியார், அதாவது தன்னை விட எவ்வளவோ சான்றோர்கள் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் இருக்காங்க, கல்வியாளர்கள் இருக்காங்க, சமூக சிந்தனையாளர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவர்கள் மூலமாக நீங்கள் ஆட்சி நடத்தும்போது அது வன்மையில் எல்லாம் எல்லா வலிமையிலும் பெரிய வலிமை அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இது ஏன்னா ஏற்கனவே இருந்த ஆட்சியும் செய்யலை, இப்போ இருக்கிற ஆட்சியும் அதுக்கு உடன்பட வரல, என்னன்னு தெரியல. அதிகாரம் கண்ணை மறைக்குன்னு சொல்கிற மாதிரி. அதனால தான் மகாபாரதத்தில் ஒரு செய்தி உண்டு, ஒரு தீய கட்சியை ஒரு ஒரு நேர்மையற்ற கட்சியை எதிர்ப்பது சுலபம், ஆனால் ஒரு தார்மீக ஒரு 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 ஆட்சியை நடத்துவது அவ்வளோ கடினம் அப்படின்னு தர்மர் வருத்தப்படுவார்னு சமீபத்தில் கூட ஒரு இதழில் தலைகள் எழுதியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு தீய கட்சியோ தீய ஆட்சியோ எதற்கு சாதாரணம், ஆனால் ஒரு தார்மீக ஆட்சியை கொடுக்கறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் எப்படிலாம் இந்த அரசாங்கம் கடந்து வந்தது, எப்படிலாம் இந்த பாதை போடப்பட்டதுலாம் யோசிக்கணும். உதாரணத்துக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் 1980 அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட உடனே என்ன, காங்கிரஸும் திமுக கட்சியும் சேர்ந்து பாதியாக நின்று 50% நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், 184 தொகுதி காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்துடும், 50 தொகுதி தான் அதிமுக வரும்னு எல்லாம் இதே மாதிரி தான் இப்போ நடந்த மாதிரி தான் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் 135 தொகுதிக்கு மேலே எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். காரணம் என்னென்னா அவர் கட்டி காத்த அந்த அந்த அரசாங்கத்தை பற்றியுடைய மக்களுடைய நல் எண்ணம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ அப்ளை ஆச்சு. அதுதான் நான் சொல்கிறேன், மக்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களை அணுகணும். இன்றைக்கி இருக்கிற பாருங்கள், ஒரு நிதியமைச்சராக வந்திருக்கிறாரு, அவர் மேலே அது படித்தா தலை சுற்றுது. இப்படிப்பட்டவர் எப்படி அவர் சரி பண்ண போகிறாரு? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த முகமது பர்வேஸ் சொன்ன பாருங்கள், அவருடைய பின்புலத்தை படித்தா அப்படியே மண்டை குழம்புது. இது எங்கடா போய் முடிய போகுது, என்ன ஆட்சி ஆக போகுது, இது எப்படி அந்த ஆட்சி எப்படி மேலோங்கி வரப்போகுது, என்ன செய்ய போகுதுன்னு தெரியவே இல்லை. நீங்கள் ஒரு மதிய உணவு சாப்பாடு சாப்பிட்றதுலையோ ஒரு கோட் சூட்டு போடுறதுலையோ உங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஆட்சி வந்துடாது. சரி வந்தீங்க கொஞ்ச நாள் தான் ஆகுது, கொஞ்ச நாளில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு தார்மீகமாக பேசலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் போட்டு வந்துக்கிறீங்க, ஊரெல்லாம் சந்தெல்லாம் பண்ணிட்டு எதை பண்ணிக்கிறீங்க அதை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி பேசுகிறதுல ஒன்றுமே கிடையாது. முதல்வரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அந்த பாணி அரசியல் தான் நீங்கள் கை கொள்ள போகிறீங்களோ என்னவும் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னடா தீய கட்சி, தூர கட்சி, தீய கட்சி, தீர்ந்து போன கட்சின்னு சும்மா நீங்கள் லாவணி தான் பாடுறீங்களே தவிர அந்த கட்சியுடைய கூட இருந்தவங்களை வச்சுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் அரசாங்கமே நடத்துகிறீங்க. தேவையே இல்லாமல் அதை ஏன் நீங்கள் சொல்லிட்டு கடந்து போக்க பாருங்கள்.
ஏகப்பட்ட இது எப்படி இருக்குன்னா, இதனுடைய முதல் கோடல் முற்றும் கோடல் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியவும் இல்லை, தெரிந்தவங்களை கூடவும் வச்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. இது எங்கே போய் முடிய போதோன்னு பயமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் எப்படி நடக்குதுன்னா, அரசியல்வாதிகளுக்காகவே அரசியல்வாதிகளால் நடத்தப்படும் அரசாங்கமாக தான் இருக்குது. மக்களுக்காக நடத்த அரசாங்கமாக தெரியல. உங்களுக்கே தெரியும், இப்போவே அந்த கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம், ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் அங்கெல்லாம் உள்ளே போய் ஆய்வு பண்ணுறது, போகிறது, வர்றது, அத்துமீறது நிறைய நடந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் இப்போவே கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஏற்கனவே இருந்த மோசமான ஆட்சியை விட ஒரு மோசமான ஆட்சி கொடுக்க நேரிடும். ஞாபகம் வச்சுங்க. என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு பொசிஷன் எப்படி இருக்குன்னா, எல்லாமே ஒரு எதையுமே நம்ம வந்து அறுதிட்டு கூற முடியலை. நிறைய பேர் அதிருப்தி இப்போவே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அப்படி தான் எதிர்பார்ப்பு ஓவர். ஏன்னா ஒரு மோசமான தீமையான ஆட்சி உண்மை தான். அந்த ஆட்சியை தூய்மையான ஆட்சியாக நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் அதிலிருந்து மாறுபட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். நீங்கள் பாருங்கள், சென்ற ஆளுங்கட்சியில் ஏகப்பட்ட கரப்ஷன் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். ஒரு நகர்ப்புறத்துறை அமைச்சர் என்ன மாதிரிலாம் பண்ணார். 10 ரூபா பாட்டில் வாங்கினார் அவர். ஒரு அமைச்சர், நீங்களே தான் கிண்டல் பண்ணீங்க, 10 ரூபா அமைச்சர், 10 ரூபா பாட்டில் அமைச்சர்னு. இன்றைக்கி 10 ரூபா வாங்கி தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. சாதாரண ஒரு 10 ரூபா கூட உங்களால் நீக்க முடியலை, வாங்காது நீக்க முடியலன்னா அதுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க, ஒரு காரணம் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க இப்படி காரணம் சொல்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் லஞ்ச லாவண்யே எங்கே பார்த்தாலும் கீழேருந்து மேலேருந்து அருகி போச்சு. ஒரு வேறு மாதிரி கீழே வரைக்கும் போயிடுச்சு. அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு ஆலோசனை குழுவுக்கு வைக்கணும். இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கற்றறிந்தவர்களுடைய ஒரு சபையை ஒரு ஆலோசனை குழுவாக மாற்றி நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பணியை வெளி வரணுமே தவிர, நீங்கள் சவடால் பேசுகிறதுலையோ இல்லை வீர வசனம் பேசுகிறதுலையோ நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்லாட்சி கொடுத்துட முடியும்னு நினைக்காதீங்க. மக்கள் உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுவே பிரச்சனை தான். ஏன்னா அப்படி தான் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பண்ணணுன்னா நீங்கள் வந்து கடுமையாக உழைச்சா மட்டும் போதாது, நேர்மையாளர்களை கூட வச்சுக்கணும். நீங்கள் நேர்மையாளர்களை கூட வச்சுக்காமல் ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. திரு எம்ஜிஆர் அவர்கள் 1980 வந்து அவர் விளக்கப்படும் போது, அவருடைய ஆட்சி விளக்கப்படும் போது, திரு ஜிஆர் எட்மண்ட் ஒருத்தர், இப்போ இருக்கிற சுப்புலட்சுமி ஜெகதீசன், அவங்க ஏன் நாஞ்சில் மனோகரன், அப்போ நாஞ்சில் மனோகரன் உடனடியே திமுகவுக்கு போய் அந்த 1980 2வது மறுபடியும் நான் என்ன தவறு செய்தேன்னு எம்ஜிஆர் கேட்குற அந்த தேர்தல் களத்தில் கூட அவ்வளவு கூட்டமாக அன்றைக்கி சீரணி அரங்கத்தில் கடற்கரையில் அந்த கூட்டத்தில் பார்த்தா அப்போ வந்து சொல்கிறாராம் நாஞ்சில் மனோகரன், நான் வந்து பாருங்கள் அடுத்த எலெக்ஷனில் கலைஞர் முதல்வராகவும் நான் நிதியமைச்சராகவும் நாங்கள் வந்து பதவி ஏற்றுக்கோன்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்து சொன்னவங்களாம் அவங்க. அப்படிப்பட்டதெல்லாம் சாட்சி எம்ஜிஆர் அற்புதமான ஆட்சியை கொடுத்து தன்னால் பேச முடியலனால் கூட, தன்னால் ஒரு செயல்பட முடியாத நிலையில் கூட மக்கள் அபிமானத்தை பெற்றுக்கொண்டு, பரவாயில்ல நீங்கள் அப்படியே இருங்க போதும், இந்த ஆட்சி எங்களுக்கு போதும்னு மக்கள் சகிப்புத்தன்மையோடு சகித்துக்கிட்ட ஆன ஒரே காரணம் மக்கள்னு பார்த்தாங்க. நீங்கள் பேசி பாருங்கள், இப்போ ஆளுங்கட்சியில் இவ்வளோ கரப்ஷன் பண்ணவங்க, இவ்வளோ ஊழல் பண்ணவங்க, அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதா தெரியல. ஏன்னா அவ்வளவு நடவடிக்கை எடுத்தால் தான் முடியும். சனாதனத்தை பற்றி அவ்வளவு கேஸ் போட்டோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் சட்டசபையில் பேசுகிறாருன்னா அவர் என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டார்? இந்த இத்தனை வழக்குகள் போட்டாங்க நீதிமன்றங்களில். அப்போ அந்த சனாதனத்தை பற்றி அவர் என்ன தான் அவர் பண்ணுறாருன்னா, அப்போ என்ன அகங்காரம், என்ன ஆணவம் அது? இது தேவையா? இது யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி புரிதல் இல்லாமல் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா எதுக்கு நான் இந்த பதிவை சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அப்படியே எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அப்படியே வெறுப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப அறம் சார்ந்த ஆட்சியை பண்ணுங்கள், அரவணைக்கிற ஆட்சியை பண்ணுங்கள், நல்லவர்களை கூட வச்சுக்கோங்க, நல்லவர்களை வெளியே தள்ளுங்க. அதுக்குன்னு சிறப்பு ஒரு குழுவை நியமித்து ஒரு ஆலோசனை வழங்க. ஒரு சொல்கிறார், துரைமுருகன் அவர்கள் இருந்தார் பாருங்கள். நான் சொல்லுவேன், அரசியல் பெரிய அவர் அண்ட புளிய ஒரு அரசியலில் அவர் சொல்கிறார், நான் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கி இருந்தால் என்னை நெருப்பிலே தள்ளுங்கள் அப்படின்றார். சிரிக்கிறாங்க எல்லாரும். தோத்துட்டார் அவர். உங்களுக்கு தெரியும், அவரால் முடியாத காலத்தில் கூட விட்டு கொடுக்க மாட்டேன் என் தொகுதியை சொல்லி வந்து, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் நடந்து கூட நாம் இன்னும் கூட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோமோ, இது எப்படி மேலே போகிறோம், ஒரு குழப்ப நிலை இருக்குது. உங்களுக்கே தெரியும், வேறு வழி இல்லை. இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி கண்மு பார்க்கும்போது இன்னும் எதுவுமே தெளிவடையாது. சீக்கிரம் தெளிவடையாது, உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை உடனே நீங்கள் பண்ணிட்டு போனீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்லாம் பேசுனா அது ஒரு முதல்வருக்கு அழகானது கிடையாது. அவருடைய மொழியை மாற்றிக்கணும், உடல் மொழியை மாற்றிக்கணும்,
அவர் எல்லாரையும் அரவணைச்சு இன்னும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த பதிவையே நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அற்புதமானவர்களே, இந்த தமிழ்த்தி சேனலுடைய அற்புதமான பங்கு வகிக்கிற உங்கள் எல்லோரையும், அது மட்டும் இல்லை, நீங்கள் அடிக்கடி செய்கிற இந்த தமிழ்ச்சி சேனலுக்கு செய்கிற அந்த பொருள் உதவியையும் நாங்கள் மெத்த பணிவோடு ஏற்றுக்கொண்டு, இதை பார்க்குறவங்க இது ஒரு பேயிங் சேனல் மாதிரி, இதனால் வருமானம் கொடுக்கறதுக்காக இந்த சேனல் ஏற்படுத்தப்பட்டதா இல்லை. இது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய புகழையும் பெருமையையும் அவருடைய தகைமையையும் நம்ம பறைசாற்றணுங்கிறதுக்காகவே, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றதுக்காகவே இதை நம்ம ஏற்படுத்தினது. எனவே இப்போவும் இந்த சேனல் நல்லா செயல்படுறதுக்கு உங்களுக்கு பொருள் உதவி கொடுக்க நிலை இருந்தால், அந்த இதயம் இருந்தால், உங்கள் இறைமை உங்கள் உள்ளத்தில் தூண்டினால், நீங்கள் நிச்சயமாக அந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும். அதை நாங்கள் நிறைவோடு ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.